ஏன் என் குடும்பத்துல ஜெயம் எடுக்க முடியல? ஏன் ஊழியத்துல ஜெயம் எடுக்க முடியல? ஏன் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்து நிறைவேற்றப்படல? எனக்கு கர்த்தர் தந்த அழைப்பு, எனக்கு தந்த வாக்கு தத்துவம் ஏன் நிறைவேறல? பெருமை, அகந்த, கொலப்பெருமை, பணப்பெருமை, படிப்பு பெருமை, அழகு பெருமை, அட்டூழியம் எல்லாம் பண்ணி பெருமைக்கு இடம் கொடுக்காது. வேண்டாம், வேண்டவே வேண்டாம். மனதில் நிர்ணயம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பெருமையினால அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா பெருமை கொண்டான், மாடு போல புல்ல மேஞ்சான். ஏரோது பெருமை கொண்டான், புழு பொழுத்து செத்தான். பெருமை, எருமை, அது எனக்கு வேண்டாம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்.